அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு முக்கியமான நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிறது நடந்துச்சு சென்னையில. ஓகேங்களா? தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஒரு மாநாடு சந்திப்பு. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அதுதான் இங்க தலைப்புல கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர்ஸ் செம்கார் டு இன்வெஸ்ட் 36,000 crore ஆன் கிரீன் அமோனியா பிளான்ட் இன் தூத்துக்குடி அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு செய்தி. ஃபர்ஸ்ட் என்ன நிறுவனம்? செம்கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்தது. எதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு கிரீன் அமோனியா பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? கிரீன் அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு கார்பன் எமிஷனுமே இல்லாம ரொம்ப கிரீனா ப்ரொடியூஸ் பண்ற கார்பன் எமிஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அது கிரீன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமோனியாவை கிரீன் அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாவே ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் கிரீன் அமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிரீன் அமோனியா பிளான்ட் அப்படிங்கிறது வரப்போகுது, தமிழகத்துக்கு வரப்போகுது. முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எங்க வரப்போகுது? தமிழகத்துல எங்க வரப்போகுது அப்படின்னா தூத்துக்குடியில வரப்போகுது. சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் நமக்கு இந்த ஒரு நேத்து நடந்த மீட்டிங்ல நடந்த முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட், ஒரு இனாகிரேஷன் அப்படிதான் இதுதான். ஓகேங்களா? ஸோ Tamil government on Wednesday announced that Singapore headquartered Semcorp will invest 36,000 crore on state-of-the-art green ammonia plant in தூத்துக்குடி. ஓகேங்களா? உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரீன் அமோனியா பிளான்ட் எங்க வரப்போகுதுன்னா தூத்துக்குடியில வரப்போகுது. இனிஷியலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 2 lakh tons ஆஃப் கிரீன் அமோனியா பெர் இயர், பெர் ஆனம் அப்படின்னா பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு 2 lakh tons ஆஃப் கிரீன் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ண போறோம். சரிங்களா? 2 lakh tons ஆஃப் கிரீன் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணி இங்கிருந்து ஜப்பானுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் அதை அடிக்கல் நாட்டுறது அப்படிங்கறத நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த இனாகிரேட் பண்ணதுலேயே முக்கியமான ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ முக்கியமான இனாகிரேட் பண்ணதுலேயே முக்கியமான ப்ராஜெக்ட்னா இந்த கிரீன் அமோனியா பிளான்ட் இன் தூத்துக்குடி 2 லட்சம் டன்ஸ் ஆஃப் கிரீன் அமோனியா ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தோம்னா தமிழ்நாடு will be the first state in India to roll out commercial production of large scale green hydrogen molecules. அதாவது கமர்ஷியல் வணிகம் சார்ந்த விஷயங்களுக்காக கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முதல் மாநிலமா யார் இருக்க போறோம் அப்படின்னா அது தமிழ்நாடா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ முதல் செய்தி இது ஒரு முக்கியமான செய்தி. சரிங்களா? அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு போலியோ கேசஸ் பத்தி ஒன்று கொடுத்திருந்தாங்க. WHO இன்வெஸ்டிங் சஸ்பெக்டட் நியூ போலியோ ஸ்ட்ரெயின் இன் மேகாலயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2011ல நமக்கு லாஸ்ட் போலியோ கேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் போலியோ கேஸ் அப்படிங்கிறது 2011ல ரிப்போர்ட் ஆயிருக்கும். 2014ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. 2014ல போலியோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி 2014ல வந்து WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா WHO இன்வெஸ்டிகேட்டிங் சஸ்பெக்டட் நியூ போலியோ ஸ்ட்ரெயின், போலியோ வைரஸோட தொற்றை வந்து WHO இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எங்கன்னா மெகாலயால. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயால ஒரு 2 பிறந்த குழந்தைக்கு வந்து போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைகிட்ட இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா முடிவுகள் வெளியே வரல. ஓகேங்களா? புது போலியோ ஸ்ட்ரெயினா அப்படிங்கறத இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் WHO இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? OPV அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கறத பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஓரல் போலியோ வேக்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வேக்சினோட டைப்ஸ் தெரியும். DNA பேஸ்டா இருக்கும், RNA பேஸ்டு வேக்சினா இருக்கும், லைவ் அட்டனுவேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. இந்த மாதிரி பல டைப்ஸ்ல வந்து நமக்கு வேக்சின் இருக்கு. இல்ல இந்த ஓரல் போலியோ வேக்சின் பார்த்தோம்னா லைவ் அட்டனுவேட்டட், அதாவது இந்த ஓரல் போலியோ வேக்சின்ல போலியோ வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்ம் வந்து உள்ள இருக்கும். ஓகேங்களா? வீக்கண்ட் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸ் வந்து இருக்கும். அதுதான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்.
வைரஸ டிஃபீட் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ இந்த ஓரல் போலியோ வேக்சின்ல பார்த்தோம்னா, ஒரு வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் வைரஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்ப பிறகு நம்ம போலியோ வைரஸ் ஐ மீன் அந்த வேக்சின் போடுறப்ப, யாருக்காவது இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீக்கான வைரஸ் ஃபார்ம்னால வீக்கான போலியோ வைரஸ் ஃபார்ம்னால ஒரு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அது இதனால தான் ஏற்பட்டுச்சா? இல்ல நமக்கு பார்த்தோம்னா, புதுசாவே ஒரு போலியோ தொற்று இந்தியாவுல உருவாயிருக்கா? அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் WHO டீம் வந்து அத இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான செய்தி. இன்கேஸ் புது ஸ்ட்ரெயின் அப்படின்னா, அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள எடுக்கணும். இல்ல வேக்சின்னால தான் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அப்ப அடுத்த கட்டமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேக்சின் போடுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. ஸோ இப்ப அரசாங்கத்து கையில இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. சரியா? ஸோ அந்த ஒரு செய்திய பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ 2 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு. இந்த 2 செய்தியும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு ரிலேட்டடா அந்த செம்கார்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.